என் குழந்தை வந்து இந்த மாதிரி அடம் பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணட்டும், நிறைய போன் கேட்டு அடம் பிடிக்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எது சொன்னாலும் உடனடியா கோவம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னம்மா வயசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா 1.5 வயசு 1.25 வயசுன்னுவாங்க. 1.25 வயசுல எப்படிமா கோவம் வருது அப்படின்னு சொல்லி கேட்பேன். தாய்மார்களையும் அந்த அம்மா அப்பாவையும் ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவங்க பிரில்லியண்டா இருக்கிறாங்க. 3 வயசுல என்ன மெமரி பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னா, அவனுக்கு வந்து ஏபிசிடி எல்லாம் சொல்லி கொடுத்தா அதை திரும்பிய சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரியான லாகிங் வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட்ஸ் இருக்கு. யோசிக்கிறது கரெக்டா? ஏன்னா ஒரு தாயா ஆசை இருக்கலாம், கண்டிப்பா. அது வந்து அந்த குழந்தையோட மனநிலையை பாதிக்குமா, இல்ல அது வந்து மோட்டிவேட் பண்ணும்? இந்த குழந்தை வந்து நல்லா இருக்கு, இந்த குழந்தை வந்து ரொம்ப பிரில்லியண்டா இருக்கு, இது வந்து ரெக்கார்ட் படைக்குது, நம்ம குழந்தை அந்த மாதிரி பண்ணல அப்படின்றது வந்து ஒரு கம்பாரிசனுக்குள்ள போகுது. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஜெனட்டிக்கா இந்த குணங்கள் இருக்கும், அவங்க அப்பா அம்மாவே அவங்களுடைய பல தலைமுறை படித்தவர்கள், அதனால இந்த குழந்தைய நல்லா படிக்குது, இவங்களுக்கு வந்து படிப்பு பேக்ரவுண்ட் இல்லாதனால இந்த குழந்தை வந்து படிக்கல அப்படின்ற மாதிரியான சில அனாலிசிஸ் எல்லாம் இருக்கு. இதன் மூலமாக வரும் அறிவு, சூழ்நிலையின் மூலமாக வரும் அறிவு. அது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய இடத்துலதான் தாய் இருக்கிறாங்க. ஆமா, கேள்வி கேட்கிற இடத்துல இல்ல. ஏன் உனக்கு வரலன்றது அந்த குழந்தைய அப்சர்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல தாய் இருக்கிறாங்க. சமைக்கிறோம், நம்ம சாமான் கழுவுறோம், அந்த வேலை எல்லாம் பார்த்துட்டு என் குழந்தை கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது முடியலப்பா, அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா இந்த போனு, டிவி, லேப்டாப், அப்படி இல்லைன்னா ஒரு பிளே ஸ்கூலு வருது. அவ்வளவு பேர் அங்க பரவி இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டிசம் குழந்தை, ஒரு ADHD குழந்தை உருவாச்சு, ஸ்பீச் டிலே, டெவலப்மெண்ட் டிலே உருவாயிருச்சு. அனைவருக்கும் வணக்கம். இப்ப இருக்கிற தாய்மார்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குழந்தை வளர்ப்பு. பேசிக்கா தாய்மார்களுக்கு என்னென்ன மாதிரி சந்தேகங்கள் வருதுன்னா, சரி என் பையன் அடமண்டா இருக்கான், என் பையன் படிக்க மாட்டேங்கிறான், என் பையன் சரியா விளையாட மாட்டேங்கிறான், கான்சன்ட்ரேஷன் பவர் இல்ல, ஸ்பீச் டிலே, சரியா பேச மாட்டேங்கிறான், அந்த வயசுக்கு ஏற்ற அந்த மெச்சூரிட்டி இல்ல, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருதுங்க. இது எல்லாத்தையுமே நான் மலர் மருத்துவத்துல ஒரு தீர்வு கொடுத்தாலும் நம்ம ஆஸ் அ பேரண்டா சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு, அப்பா அம்மாவா சில விஷயங்கள் நீங்க பண்ண வேண்டியது இருக்கு. அது என்னன்றதுதான் எபிசோட்ஸ் வைஸ் நம்ம பேச போறோம். காலைல எழுந்துக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரை ஒரு அம்மாவா எனக்கு சில கைட்லைன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ஈஸியா இருக்கும் சார் அது ஃபாலோ பண்றதுக்கு. இதுதாங்க ஒரு பெரிய ரெக்வஸ்டாவே இருந்தது. ஸோ மலர் மருத்துவத்துக்கு நான் உங்களுக்கு இருக்கேன். இந்த சின்ன சின்ன அட்வைசஸ், அதுக்கு நான் சொல்றதை விட ஒரு எக்ஸ்பர்ட் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஸோ அந்த எக்ஸ்பர்ட் யாருன்னு சொல்லி கேட்கறீங்களா? பக்கத்துல உட்காந்துருக்காங்க இல்லைங்களா, என்னை வளர்த்த தாய், அவங்க தாங்க அந்த எக்ஸ்பர்ட். ஸோ அவங்க கிட்ட உங்க டவுட்ஸ் எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அதுக்காக தான் இந்த கமெண்ட் செஷன் ஒன்று இருக்கு. உங்களுடைய அனைத்து சந்தேகங்களும் நீங்க இந்த கமெண்ட்ஸ்ல போடுங்க. இது வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸா வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடு. இதுல ஒரு பேசிக்கான சில கைட்லைன்ஸ், நீங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் எங்க அம்மா உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா சில டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல உங்களுடைய ஒருத்தருடைய டவுட்ஸையுமே ஒரு தனித்தனி வீடியோவா போட்டு உங்களுக்கான கிளாரிட்டி கொடுக்குறோம். ஸோ நான் எங்க அம்மா பத்தி சொல்ல தேவையில்லைங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் டைரக்ட் செஷன்ஸ்ல பார்த்திருப்பீங்க, நம்ம நிறைய டைரக்ட் கிளாஸஸ் எடுத்திருக்கோம், அந்த இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க அந்த மாதிரி டைரக்ட் செஷன்ஸ்ல நிறைய பேருக்கு நிறைய அட்வைசஸ் கொடுத்துருக்காங்க. அதுல பெரிய ரெக்வஸ்ட் என்னன்னா, மேடம் நீங்க வந்து யூடியூப்ல பேசுங்க, சார் வந்து நிறைய வீடியோஸ் போடுறாங்க, நீங்க யூடியூப்ல வந்து பேசுங்க, எங்களுக்கு அது பெரிய கிளாரிட்டி இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்க ரெக்வஸ்ட் எல்லாமே நிறைவேறி இருக்குங்க. சோ இப்ப ஸ்ட்ரெயிட்டா நம்ம அம்மா கிட்டே டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். ஓகே, டிஸ்கஷன்ல போலாமாமா? ஓகேமா, நீங்க சொல்லுங்க. ஆடியன்ஸ் நீங்க என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. தற்போதைய இளைய தலைமுறை தாய்மார்கள், அவங்களுக்கு வந்து மிக 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 அறிவாளிகள் அவங்க எல்லாமே. ஏன்னா வந்து அதிகமா எல்லாருமே இப்ப படிச்சிருக்காங்க, படிக்காதவங்கன்றது யாருமே கிடையாது. ஸோ படிப்பறிவோட சில அனுபவ அறிவுகள் அவங்களுக்கு தேவைப்படுது. அதை தான் வந்து நிறைய பேர் அதை விரும்பி கேட்பாங்க. அம்மா நான் என்ன பண்ணட்டும், நான் என் குழந்தை வந்து இந்த மாதிரி அடம் பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணட்டும், நிறைய போன் கேட்டு அடம் பிடிக்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எது சொன்னாலும் உடனடியா கோவம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னம்மா வயசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா 1.5 வயசு 1.25 வயசுன்னுவாங்க.
1.25 வயசுல எப்படிமா கோவம் வருது அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆமா ரொம்ப கோவம் வருது. அவங்க போன் பார்த்துட்டு இருக்கும்போது போனை நம்ம வாங்கிட்டோம்னா கோவம் வருது. அப்போ அதை வாங்காம இருந்தா அவங்களுக்கு கண்ணு கெட்டு போயிடுமே எங்களுக்கு கவலையா இருக்கு அப்படின்லாம் வந்து நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு அன்பான தாய்மார்கள் தன் குழந்தைய வந்து நல்லா வளர்த்துடணும், நல்லா பெரிய ஆளாக்கணும் அப்படின்ற ஆர்வம் அவங்களுக்கு நிறைய இருக்கு. என்ன காரணம்னா அவங்களே பெரிய புத்திசாலிகள். அவங்க பெற்ற குழந்தைகள் வந்து அதோட பெரிய புத்திசாலிகளா இருக்கிறாங்க. எப்படி அதை நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த தாய்மார்களையும் அந்த அம்மா அப்பாவையும் ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவங்க பிரில்லியண்டா இருக்கிறாங்க. என்ன வயசுன்னு கேட்டீங்கன்னா 1.5 வயசுல அவங்க அம்மாவை வந்து எந்த மாதிரி சொன்னா அம்மா வந்து நம்ம கேட்கறது செய்வாங்க, என்ன மாதிரி சொன்னா வந்து அப்பா கிட்ட எதெல்லாம் கேட்டு நம்ம வாங்கலாம், எதெல்லாம் சொன்னா வந்து அம்மாவை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்க முடியும். எந்த வயசுல தெரியுதுன்னா 1.5 வயசுலயே அவங்களுக்கு தெரியுது, 1 வயசுலயே தெரியுது. ஆச்சரியமா இருக்குல்ல? அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து பிரில்லியண்டா இருக்கிறாங்க. அப்ப நான் சொல்லுவேன், நீங்க வந்து இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கீங்க, உங்க குழந்தைங்க இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால உங்களோட 20 வயசு 25 வயசு 30 வயசுல அவங்கள வந்து இந்த சின்ன குழந்தைங்க அவங்கள ஹேண்டில் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த 1.5 வயசு குழந்தைங்கள நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாதா, அதுக்கு வந்து திணறமா நம்ம அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கு நான் அவங்க கிட்ட கேட்பேன். ஏன் அது வந்து உங்களுக்கு புரியலையா, அவங்களுக்கு என்ன சொன்னா அவங்க கன்வின்ஸ் ஆவாங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? எங்களுக்கு தெரியல, நிஜமாவே இது தெரியலன்னு சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமாவே இல்ல. ஏன்னா வந்து அந்த டைம்ல நானே நர்வஸ் ஆயிடுறேன். அவங்க சொல்றது அதுதான், அழுதாலோ அடம் பிடிச்சாலோ நானே நர்வஸ் ஆயிடுறேன். சோ அந்த போனுக்காக அவங்க அடம் பிடிக்கிறாங்களா, இந்த போனை வச்சுக்கோ. இல்ல ஏதோ ஒரு பொருளுக்காக அவங்க அடம் பிடிக்கிறாங்களா, சரி இந்த பொருளை வச்சுக்கோ. நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்களா, சரி வேற ஏதாவது கொடுத்து பார்க்கலாமா. எல்லாமே ஒரு டெம்பரரி சொல்யூஷனா தான் இருக்கே தவிர்த்து அது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா இல்ல. ஆமா, அந்த மாதிரி வந்து அவங்களே நர்வஸ் ஆயிடுறாங்க. சோ அந்த ஹேண்டில் பண்ற விதம் தான் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாம இருக்குது, எங்களுக்கு புரியாம இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இளைய தாய்மார்கள். ரொம்ப ஆசையா இருக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது. நல்ல பிள்ளைய வளர்க்கணும், நல்லா படிக்க வச்சிடணும், படிக்கவே மாட்டேங்கிறான், அவனுக்கு வந்து மெமரி பவரே இல்லை அப்படின்வாங்க. என்னம்மா வயசுன்னு கேட்டோம்னா 3 வயசுன்னுவாங்க. 3 வயசுல என்ன மெமரி பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னா, அவனுக்கு வந்து ஏபிசிடி எல்லாம் சொல்லி கொடுத்தா அதை திரும்பிய சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரியான லாகிங் வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட்ஸ் இருக்கு. இன்னொன்னு அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, என் வயசு இப்ப என் குழந்தைக்கு ஒரு 3 வயசு, அவன் கிளாஸ்லயே இன்னொரு ஒரு 3 வயசு குழந்தை படிக்கிறாங்க. அவங்களால வந்து திருக்குறள் மொத்தத்தையும் சொல்ல முடியுது, அவங்களால வந்து நல்லா ஸ்விம்மிங் பண்ண முடியுது, அவங்களால வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஏன் என் குழந்தையால அதை பண்ண முடியல? இது வந்து நிறைய தாய்மார்களுக்கு வந்து அவங்க குழந்தை வந்து ஒரு ரெக்கார்ட் படைப்பாளியா மாறணும் அப்படின்ற அந்த ஆசை இருக்கு. அதுக்கான பேஸ் என்ன போடணும், அதுக்கு என்ன பேஸ் போடணும், அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறது கரெக்டா? ஏன்னா ஒரு தாயா ஆசை இருக்கலாம், அது வந்து அந்த குழந்தையோட மனநிலையை பாதிக்குமா இல்ல அதை வந்து மோட்டிவேட் பண்ணுமா? இது வந்து ஒரு தாயா நீங்க வந்து நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, ஒரு டீச்சரா நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. சோ நீங்க உங்களுடைய அந்த அப்சர்வன்ஸ் என்ன? ஒரு தாயா வந்து என் குழந்தை ஸ்விம்மிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வரணும், 3 வயசு கேட்டகரி இருக்கு, 5 வயசு கேட்டகரி இருக்கு, அந்த கேட்டகரியில நம்பர் 1 நம்ம பசங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ அந்த எண்ணம் கரெக்ட் தான். பட் அந்த குழந்தையுடைய மனநிலை என்னவா இருக்கும் அந்த டைம்ல? அவங்க அதை சஃபர் ஆகுறாங்களா? ஏன்னா நான் அவ்வளவு பேஷன்ஸ் பாக்குறேன். சோ அந்த பேஷன்ஸை நான் அப்சர்வ் பண்ணும்போது ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு கிரானிக்கான டிசீஸ் வருதுன்னா அதுக்கான காரணங்கள் என்னன்னா நம்ம நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கிறோம் இல்லைங்களா? சோ இப்ப அந்த மாதிரி ஆசைகளும் நம்ம பேரண்ட்ஸுக்கு இருக்கு. சோ ஒரு தாய்மாரா, தாய் மட்டும் இல்லைங்க, ஒரு அப்பாவா இருக்கட்டும், ஒரு பாட்டியா இருக்கட்டும், ஒரு தாத்தாவா இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன ஒரு எண்ணங்கள் தேவைப்படுது, அவங்க என்ன மாதிரியான ஆட்டிடியூட்லயும் எப்படி வந்து அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா அந்த குழந்தைய நல்லா வளர்க்க முடியும். இதுதான் ஒரு பெரிய டவுட்டுமா. என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது நம்ம வீட்டுல நிறைய டிஸ்கஸ் பண்ணிருப்போம். பட் அதை வந்து நீங்க இந்த ஒரு குளோபல் பிளாட்ஃபார்ம், யூடியூப் மாதிரி, பேஸ்புக் மாதிரி ஒரு குளோபல் பிளாட்ஃபார்மை நீங்க சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சுலபமா புரிஞ்சுப்பாங்க. அதுதான் இந்த வீடியோவுடைய நோக்கம், இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸோட நோக்கமும் அதுதான். ஆமா, சரி, நல்ல கேள்வி. இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க கேட்டது என்னன்னா ஒரு கம்பாரிசனா வச்சுக்கிறாங்க. இந்த குழந்தை வந்து நல்லா இருக்கு, இந்த குழந்தை வந்து ரொம்ப பிரில்லியண்டா இருக்கு, இது வந்து ரெக்கார்ட் படைக்குது, நம்ம குழந்தை அந்த மாதிரி பண்ணல அப்படின்றது வந்து ஒரு கம்பாரிசனுக்குள்ள போகுது. நான் வந்து என்ன அதை அப்சர்வ் பண்ணதுல நான் கத்துக்கிட்டது என்னன்னா, ஒரு குழந்தையும் ஒரு இண்டிவிஜுவல். இந்த கம்பாரிசன் அப்படின்ற விஷயத்துல வந்து நம்ம அந்த விஷயத்துலதான் தோக்குறோம் அப்படின்றத என்னுடைய புரிதல். ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்திறமைகள் இருக்குது. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையில வளருது,
ஒவ்வொரு தாய்மார்கள் கிட்ட இருந்து தான் வருது. சோ அந்த அம்மா அப்பா அவங்களுடைய நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஜெனிட்டிக்கா இந்த குணங்கள் இருக்கும், அவங்க அப்பா அம்மாவே அவங்களுடைய பல தலைமுறை படித்தவர்கள், அதனால இந்த குழந்தைய நல்லா படிக்குது, இவங்களுக்கு வந்து படிப்பு பேக்ரவுண்ட் இல்லாததுனால இந்த குழந்தை வந்து படிக்கல அப்படின்ற மாதிரியான சில அனலைசிஸ் எல்லாம் இருக்கு. நம்ம அது ஒரு பெரிய அனலைஸ். அதை பத்தி நான் நிறைய சொல்றேன். அது வந்து சைக்காலஜில வந்து சொல்லுவாங்க, கருவின் மூலமாக வரும் அறிவு, சூழ்நிலையின் மூலமாக வரும் அறிவு அப்படின்னு ரெண்டு விஷயமா அதை பிரிப்பாங்க. அந்த நாங்க வந்து அந்த சைக்காலஜில படிக்கும் பொழுது இந்த குழந்தைகளை பத்தின ஒரு சிக்கலான மனநிலை அப்படின்ற ஒரு ஹெட்டிங்ல வந்து நம்ம அதை நாங்க வந்து படிப்போம். அந்த சிக்கலான மனநிலை எப்படி வருதுன்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இந்த பக்கத்து வீட்டு குழந்தை நல்லா படிக்குது, இந்த குழந்தை நீ ஏன் படிக்கல, நீ ஏன் உனக்கு ஏன் வரல, அவனும் அந்த மாதிரி தானே இருக்கான். அந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் வரும்போது அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் பிரஷர் அந்த குழந்தைக்குள்ள வரும். நம்மளுக்கு ஏன் வரல, படிப்பு ஏன் வரல, நம்மளால ஏன் இதை பண்ண முடியல, நம்மளால ஏன் மனப்பாடம் பண்ண முடியல, இப்படி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்சஸ் வரும். கண்டிப்பா அது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய இடத்துலதான் தாய் இருக்கிறாங்க. ஆமா, கேள்வி கேட்கிற இடத்துல இல்ல ஏன் உனக்கு வரலன்றது அந்த குழந்தைய அப்சர்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல தாய் இருக்கிறாங்க. அவங்க அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, அவ்வளவு இன்வால்வ்டா இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு பிடிச்சது என்ன பிடிக்காதது என்னன்னு தெரியாம அவனுக்கு திருக்குறள் பிடிக்கல, சினிமா பாட்டு பிடிக்குதுன்னா சினிமா பாட்டு அவங்க நல்லா மனப்பாடம் பண்ணுவாங்க. அததான் சொல்ல வரேன் நானு. என்னன்னா இந்த இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சொல்றேன் இல்லைங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறோம். அப்போ நம்ம குழந்தைக்கு எந்த மாதிரியான சூழ்நிலையை கொடுத்துருக்கிறோம், எந்த மாதிரியான அறிவை வளர்க்கறதுக்கான சப்போர்ட்டிவா நம்ம இருந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு விஷயம், முதல்ல நம்ம குழந்தை 1 வயசா இருக்குதுன்னா இந்த வீடியோல நானும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையோட வயதுக்கு நம்ம இறங்குறது தான் மிகப்பெரிய ஒரு சக்சஸா நான் வந்து இதை நிறைய பேர்கிட்ட நான் பார்த்திருக்கேன். அந்த சீக்ரெட்டை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குழந்தை வந்து அடம் பிடிக்குதுன்னுட்டு நம்ம போன் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை வந்து ஒரு 10 நாள் அப்சர்வ் பண்ணுங்க, எத்தனை மணி நேரம் அந்த போனோட அந்த குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்குதா அப்படின்னு பாருங்க, இல்ல 2 மணி நேரம் கூட இருக்குதுன்னு பாருங்க. அவ்வளவு நேரம் நீங்களும் அந்த போன் மட்டுமே பார்த்து பாருங்க. ஓகே, இது வந்து ஒரு டாஸ்க்காக கொடுக்கலாம். ஒரு எபிசோடுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி இது வந்து இந்த பேரண்ட்ஸும் அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்றத ஒரு 1 மந்த் பண்ணட்டும், பார்க்கலாம். அவங்க என்ன பண்றாங்க எப்படி. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு தொடர்ச்சியா நம்ம ஒரு 1 மணி நேரம் அந்த போனை பார்த்தோம்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற செல்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்றது டயர்ட் ஆயிடுற மாதிரி எனக்கு தோணுது. உண்மை. நீங்களும் போன் யூஸ் பண்ணுவீங்க, அப்ப உங்களுக்கும் அது தெரியும். அதே நேரத்துல நம்ம மல்டியா வேற பார்க்கும் பொழுதோ இல்ல வேற சிந்திக்கும் பொழுதோ வேற மாதிரி நம்ம மூளை செயல்பாடு இருக்குது. ஒரே மாதிரியான ஒரு விளையாட்டை மட்டுமோ இல்ல கேம்ஸ் மட்டுமோ அப்படி இல்லைன்னா ரீல்ஸ் மட்டுமோ ஒரே மாதிரியான விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 hour 2 hour பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த போனை வச்ச பிறகு நம்மளால முடியலன்னு வச்ச பிறகு நம்மளால அடுத்த வேலையை எழுந்து போய் செய்யவே முடியாது, செய்யவும் தோணாது, உட்கார்ந்து இருக்கிறாங்க பேச கூட தோணாது. ஆமா, நம்ம மைண்ட் வைஸ் நம்ம எக்ஸாஸ்ட் ஆயிடுறோம். அப்போ ஒண்ணு தூங்க தோணும், அப்படி இல்லைன்னா சும்மா படுத்துக்க தோணும். அப்போ அந்த சின்ன குழந்தை, ஓடி ஆடக்கூடிய குழந்தை ஒரே இடத்துல நம்ம உட்கார வச்சு அது வந்து சைலண்டா இருந்தா போதும். அதுல நம்மளுடைய சின்ன சுயநலம் இருக்கு. இது வந்து தாய்மார்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். வந்து அவங்க சரி நம்ம சமைக்கிறோம், நம்ம சாமான் கழுவுறோம், அவங்களுக்கு வேலை அந்த வேலைலாம் பார்த்துட்டு என் குழந்தை கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது முடியலப்பா, அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த போனு, டிவி, லேப்டாப், அப்படி இல்லைன்னா ஒரு பிளே ஸ்கூலு அந்த மாதிரி. சோ தட் அவங்க ஒரு டிட்டாச்மெண்ட்டுக்காக, இதுதான் உண்மையே. இல்ல அவங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் பர்டனா தான் இருக்குது இந்த இளைய தலைமுறை தாய்மார்களுக்கு. என்ன காரணம் பொழுது அவங்க வந்து வளர்ந்த சூழ்நிலையும் அவங்க பழகின சூழ்நிலையும் மாறி அவங்க வந்து ஒரு தாயா ஆகும் பொழுது ஒரு பெரிய ஒரு பர்டன் வந்து அவங்களுக்குள்ள வந்துட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க. சோ அவங்களுடைய ஃப்ரீ டைமா அவங்க வந்து தேடுறாங்க. அந்த ஃப்ரீ டைமை தேடும் பொழுது குழந்தைகிட்ட அந்த போனை கொடுத்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம், நம்மளும் கொஞ்ச நேரம் போனை பார்ப்போம், இல்ல நம்ம அந்த டைம்ல வேற வேலை பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நான் தவறு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதனால அந்த சின்ன குழந்தையுடைய அந்த சின்ன மூளை, அந்த சின்ன மனம், அந்த உடல், அதனுடைய அந்த ஆக்டிவ்னஸ் குறைஞ்சிடுது.
அந்த ஆக்டிவ்னஸ் குறையும் பொழுது என்ன ஆயிடுறாங்கன்னா அவங்களே கொஞ்சம் டல் ஆயிடுறாங்க, அடம் பிடிக்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்க ஓடி ஆடி விளையாடும் பொழுதுதான் உடல்ல வந்து ஒரு உழைப்பு அவங்களுக்குள்ள வரும். அப்ப அவங்க பசிச்சு சாப்பிடுவாங்க, அந்த நேரத்துக்கு சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் அந்த போன் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஊட்டினாலும் சாப்பிடுவாங்க குழந்தைங்க. நிறைய வீட்டுல நான் பார்த்திருக்கேன், நிறைய வெளியவும் நான் பார்த்திருக்கேன். டக்குன்னு போனை போட்டு அவங்க எதை வந்து அதிகமா பாக்குறாங்களோ அந்த போனை கையில கொடுத்துட்டு வேகமா அவங்களுக்கு வந்து ஊட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது என்ன சாப்பிடுறான், அவன் என்ன அதுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குதா, அந்த உணவு பிடிக்குதா, அவன் எந்த உணவு சாப்பிடுறான் அப்படின்ற எந்த அவர்னஸும் இல்லாம, இது சொல்ல கஷ்டமா தான் இருக்குது, ஒரு குப்பை மாதிரி உள்ள போகுது அந்த உணவு. உண்மை. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்மளுடைய மனநிலைக்கு தெரிஞ்சு நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாதான் அதுக்கான பலன் கிடைக்குது. இதுதான் வந்து பிரசன்ட் மூமெண்ட்டுக்கு வரணும், ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் சொல்றாங்க. குழந்தைங்க எப்பயுமே ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் தான் இருக்கிறாங்க. அவங்களால வந்து ஒரு டைவர்ஷன் கிரியேட் பண்றதே நம்ம தாங்க. ஒரு வெள்ளை பேப்பர் அந்த குழந்தைங்கன்றது ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் தான் பிறக்குறாங்க. நீங்க நல்லா பாருங்க, அவங்க பாட்டு அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம தான் ஒரு நம்மளுடைய டைவர்ஷனுக்காகவும் நம்மளுடைய கம்ஃபர்டபிலிட்டிக்காகவும் இந்த போன் டிவி லேப்டாப்பை கொடுத்து அவங்களோட மைண்ட் வைஸ் அவங்க சாப்பிடுறாங்கன்னு ரெஜிஸ்டரே ஆக மாட்டேங்குதுங்க. இல்லையா அப்படின்றது ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. அதாவது இது உனக்கு பிடிக்குமா, இந்த உணவு உனக்கு பிடிக்குமா, இது பாரு இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், அம்மா பாரு உனக்கு என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னும் பொழுது வாயில வந்து உங்களுக்கு அந்த சலைவா வரும். கண்டிப்பா ஓகேவா? நான் உங்களுக்கு கூட சொல்லுவேன் சூப்பரா இருக்கும், நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க நீங்க வந்து மைண்ட் மேஜிக் பண்றீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாரு. மைண்ட் மேஜிக் இல்ல, அவங்களை அதுக்கு தயார்படுத்துறோம். இந்த உணவு வந்து நல்லா இருக்கும், அது பாரு அம்மா டேஸ்டா பண்ணிருக்கேன் பாரு, இது பாரு உனக்கு பிடிக்குதா, இந்த டேஸ்ட் பிடிக்குதா அப்படின்னு யானை பலம் வரும். ஆமா, இது சாப்பிட்டா வந்து நமக்கு வந்து புலி மாதிரி இருப்போம், நம்ம வந்து அவ்வளவு வேகமா இருப்போம், உடம்புலாம் ஏறும், ஆம்ஸ் ஏறும். அப்ப அவங்களோட மனநிலை என்னவா மாறுதுன்னா, அப்ப நான் இதை முழுசா சாப்பிட்டு முடிக்கும் போது எனக்கு ஆம்ஸ் ஏறும். அவங்க உடனே அதை பாப்பாங்க, எனக்கு ஆம்ஸ் ஏறி இருக்கா, நானும் புலி மாதிரி ஆயிட்டேன், நானும் வேகமா இருக்கேன். இப்போதான் அவங்க ரெஜிஸ்டரே ஆக மாட்டேங்குது. ஆமா, அதே நேரத்துல சமைக்கும் பொழுதே அம்மா வந்து கிச்சன்ல வச்சுக்கிட்டு கிச்சன்ல ஏதோ ஒரு வேலை கொடுத்துட்டு, நான்லாம் எங்க பையனுக்கு அப்படிதான் பண்ணுவேன். ஏதாவது ஒரு வேலை கொடுக்கறதோ இல்ல ஏதோ ஒரு பாத்திரத்தை கொடுக்கறதோ கொடுத்துட்டு, அம்மா உனக்காக தான் சமைச்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு என்ன தெரியுமா டிஷ், இன்னைக்கு என்ன தெரியுமா டிஃபனு, இன்னைக்கு இட்லிக்கு தொட்டுக்க என்ன தெரியுமா அப்படின்னும் பொழுது அவங்க அதை பத்தின ஒரு சிந்தனை பண்ணுவாங்க. ஒரு சின்ன மூளை, ஓஹோ அம்மா இந்த மாதிரி நம்ம பண்றாங்களா, இந்த டேஸ்டான ஃபுட் பண்ண போறேன் அப்படின்னுட்டு முன்னாடி அதை ஒரு ஆயத்தப்படுத்துறது. நம்ம கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் ஸ்கில்ஸ்ன்றது அப்பதான் வருது. இப்ப இந்த போன்ல வந்து ஆல்ரெடி ஹைலி கிரியேட்டிவா இருக்காங்க. கண்டிப்பா அந்த போன் வைஸ் ஆல்ரெடி வந்து அவங்க இமேஜின் பண்ணவே முடியல. அந்த எக்ஸ்டெண்டுக்கு எடிட்டிங் பண்ணி சாங்ஸ் போட்டு அந்த குழந்தையோட மைண்ட் செட் எப்படி ஆயிருதுன்னா ஒரு லாக் மாதிரி ஆயிடுது. இல்ல அதை பார்க்கும்போது நமக்கே கூட அது நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணுது. நிஜமா நானும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், குழந்தைங்க பாக்குற அந்த வீடியோஸ். நானும் அதுக்குள்ளவே கொஞ்ச நேரம் ஊன்றிட்டேன். அப்புறமா தான் தோணுச்சு, ஓஹோ இப்படிதான் குழந்தைங்களும் ஊன்றி போயிடுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு அவேர்னஸ் வந்தது. அடிக்ஷன் சொல்லி தருது, ஒரு வயலன்ஸ சொல்லி தருது. அப்புறம் தான் நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஊன்றி போயிட்டு அப்புறம் அது தொடர்ச்சியா கொஞ்ச நேரம் பார்க்கும்போது என் உடம்பு டயர்ட் ஆகுது. அப்ப அடுத்து எதுவுமே என்னால பண்ண முடியாம போயிடுது. அப்புறம் வந்து பசங்க பேசல நம்ம நிறைய சொல்லுவோம். அவங்க பாக்குற வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என் பையன் வந்து குழந்தையா இருக்கும்பொழுது கூட நிறைய கார்ட்டூன் நெட்வொர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. டோரா புஜ்ஜி மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு வரும், அதை வந்து பார்த்திருக்கான். அந்த டோரா புஜ்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நிறைய வந்து அந்த கார்ட்டூன்லயே ரீகால் பண்ற மாதிரி அந்த குழந்தை வந்து சொல்லி கொடுக்கும். காடு, மலை, ஆறு அப்படின்னு சொல்லும். இப்ப நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு கேட்ட உடனே இந்த குழந்தை அதை திருப்பி சொல்லும். சோ அந்த ரீகாலிங் மெத்தட் ஒண்ணு அதுல இருந்தது. அந்த டைம்ல வந்து எங்கேஜிங்கா இருந்தது. நீங்க சொன்னதுதான் எங்கேஜிங்கா. ஆமா, நம்ம அவங்க பண்ற ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுவோம், நம்மளும் பண்ணுவோம். நம்ம பண்ற ஆக்டிவிட்டி மாதிரி அவங்க பண்ணும்போது எக்ஸைட் ஆகி ஒரு இன்வால்வ்மென்ட் கிரியேட் ஆகுது. ஆமா, அப்புறம் அது மேப்ல ஏதோ இருக்கிறதா சொல்லி கொடுக்கும். சோ அந்த கற்பனை வளத்துக்குள்ள அந்த குழந்தைங்க போவாங்க. இப்ப இருக்கிற சில கார்ட்டூன்ல எல்லாம் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைலண்ட் சின்ன மியூசிக் மட்டும் வருது, அது வந்து சுத்தமா சைலண்ட். ஆமா, டயலாகே இருக்காது. அந்த குழந்தையோட இன்டராக்ஷன் அப்படின்றது அதுல இருக்கவே இருக்காது. சும்மா பார்த்துட்டு அந்த குழந்தை உட்கார்ந்துட்டே இருக்குது. இதுவும் அந்த குழந்தைங்க பேசுறதுக்கு லேட் ஆகிறதுக்கு காரணமோ அப்படின்னு நான் வந்து அதை சிந்திக்க ஆரம்பிச்சேன். ஏன் இப்ப இருக்கிற குழந்தைங்க வந்து 2 வயசு ஆயிடுச்சு இன்னும் பேசல, 3 வயசு ஆயிடுச்சு இன்னும் பேசல அப்படின்னு உடனே நான் வந்து இவர்கிட்ட கூட கேட்பாங்க, இவரும் கேட்பாரு, நீங்க வந்து நிறைய போன் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க இல்லையா?
அப்படி கேட்கும்பொழுது அவங்க வந்து சொல்லுவாங்க, ஆமா அப்பதான் சார் அடம் பிடிக்காம இருக்காங்க, அப்பதான் சார் சாப்பிட்டுறாங்க. இப்போ அந்த பேசாம இருப்பதற்கான காரணமும் அந்த போன்ல பாக்குற அந்த விஷயங்களா மாறுது. ரெண்டாவது அவங்க சாப்பிடுற உணவோட தரத்தையோ, அதனுடைய பெயரையோ, அதனுடைய ருசியையோ, அந்த எக்ஸைட்மெண்ட்டையோ அந்த குழந்தை வந்து இழக்குது. கண்டிப்பா. அப்போ நம்ம என்ன உணவு சாப்பிடுறோம், இந்த உணவுக்கு பேர் என்ன அப்படின்னும் பொழுது அந்த சலைவாவோட அந்த உணவு சாப்பிடும் பொழுது சீக்கிரமா அந்த உணவு வந்து டைஜஸ்ட் ஆயிடும். நம்ம மனநிலை வயசு நம்ம எது இன்வால்வ்டா பண்றோமோ அதே கான்செப்ட் அவ்வளவுதான். நம்ம இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல நம்ம பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும், நம்ம என்ன செய்யறோம் தெரிஞ்சு செய்யறது தானே நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி, பிலாசபி எல்லாமே அதுதான். இப்ப நம்ம என்னன்னா இந்த போன் இருக்கும்போது நம்மளே ஆஸ் அ பேரண்டா டிவி பார்த்துட்டே சாப்பிடுறது, போன் பார்த்துட்டே சாப்பிடுறது செய்யறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம என்ன சாப்பிடுறோம்னே தெரியாம சாப்பிடுவோம். அது சரியான அந்த டைஜஷனும் ஆகாம அது நமக்கு நாளடைவில் அல்சரா ஃபார்ம் ஆகி நிறைய பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்றாங்க. ஆமா ஆமா சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து என்ன சாப்பிடுறோம்னு தெரியாம சாப்பிடுறதுனால அது சலைவான்னு ஒண்ணு பெருசா வராது, டக்கு டக்குன்னு முழுங்கிடும் அந்த போனை வச்சுக்கிட்டு. சோ அதுதான் வந்து உடல்ல போயிட்டு கழிவுகளா மாறியும் இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்து பசிக்காமை அதெல்லாம் கூட ஒரு பிரச்சனையா மாறுது. அது ஒரு நோய் உருவாகிறதுக்கான ஒரு ரூட் காசே நம்ம என்ன செய்யறோம்னு தெரிஞ்சு செய்யாம இருக்காங்க. ஆமா. அப்புறம் பசிக்கல, குழந்தை சாப்பிடல, துப்புது அப்படி நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா அதுவும் தான். நீங்களே பாக்குற அந்த ரீல்ஸ் எல்லாம் பாப்பீங்க. நம்ம நிறைய ஃபாரின் குழந்தைங்களுக்கு சேர்ல உட்கார வச்சுட்டு உணவுகள் வெரைட்டியா வைப்பாங்க. அவதான சில ரீல்ஸ் எல்லாம் வருது. அதுவும் கலர்ஃபுல்லா வைப்பாங்க, வேற வேற கலர்ஸ்ல ஒரு 4 ஃபுட் 5 ஃபுட் வைப்பாங்க. அந்த குழந்தைய எடுத்து சாப்பிடும், சாப்பிட தெரியாம மேல எல்லாம் போட்டுக்கும், பட் அத உணர்ந்து சாப்பிடும். சோ ஃபாரின்ல இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அவேர்னஸா வந்துட்டாங்க தோணுது. வந்து ஆல்ரெடி நிறைய பேர் உருவாயிட்டாங்க. இப்ப நமக்கே வந்து ஒரு யுஎஸ்ஏல இருந்து ஒரு பேஷண்ட் போன் பண்ணாலோ, யூகேல இருந்து போன் பண்ணாலோ ஆட்டிசமா தாங்க இருக்கும். ஆமா 90% ஆட்டிசம்கான கால்ஸ் எல்லாம் வருது. அவ்வளவு பேர் அங்க பரவி இப்ப ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டிசம் குழந்தை, ஒரு ADHD குழந்தைன்னு உருவாச்சு. ஸ்பீச் டிலே, டெவலப்மெண்டல் டிலேன்னு உருவாயிருச்சு அந்த ஊர்ல. கண்டிப்பா நிறைய ஆயிடுச்சு. அதோடைய விளைவுதான் அந்த பேரண்ட்ஸே அவேர்னஸ் வீடியோஸ் போடுறாங்க. நீங்க விளையாடுங்க, நீங்க பேசுங்க, இங்க பாருங்க என் குழந்தை நான் எப்படி சாப்பிட வைக்கிறேன் பாருங்க, நீங்களும் உங்க குழந்தை அந்த மாதிரி சாப்பிட வைங்க. அப்ப வந்து இந்த ஸ்பீச் டிலே டெவலப்மெண்டல் டிலேவை அவாய்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல நோக்கமா மாறிடுச்சு. இப்ப இந்தியா எப்பயுமே வந்து வெளிநாடு கம்பேர் பண்ணா ஒரு 5 வருஷம் பிஹைண்டா தான் இருக்குது. அந்த இப்ப நம்ம என்ன கான்செப்ட் இருக்கிறோம்னா இந்த போன், டிவி, லேப்டாப்புக்கு நம்ம அடிக்ஷன் ஆகி அதை நம்ம குழந்தைகளுக்கும் அடிக்ஷனை உருவாக்கி இப்ப தற்சமய அது த்ரூ அவுட் இந்தியாவே இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னா பேரண்ட்ஸும் அடிக்டடு, குழந்தைங்க அடிக்டடு. பேரண்ட்ஸால பேச கத்துக்கினதுனால ஸ்பீச் டிலே டெவலப்மெண்டல் டிலே இல்ல. ஆமாங்க. குழந்தைங்களால பேச தெரியாததுனால அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகி ஸ்பீச் டிலே டெவலப்மெண்டல் டிலே கான்செப்ட் கூட முழுசா வந்துட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப சரிங்கம்மா, இப்ப நம்ம இந்த கான்செப்ட் பேசியாச்சு. இதை பத்தி நம்ம ஒரு கான்செப்ட பத்தியுமே ஒரு எபிசோடா பேசலாம். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டோம், இதுதான் கான்செப்ட், இது என்ன சொல்யூஷன் நம்ம சொல்லதான் போறோம். கண்டிப்பா. ஏன்னா நம்ம மலர் மருத்துவத்தை வச்சு இந்த 38 மருந்துகளை வச்சே நம்ம எல்லாமே பண்ண முடியும். கண்டிப்பா. பட் அந்த ஒரு பேரண்டா நான் என்னென்ன சார் மெஷர்ஸ் எடுக்கணும், நான் என்னென்ன சார் பண்ணணும், அப்பதான் வந்து என் குழந்தைய என்னால நானே காப்பாத்திக்க முடியும்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கும் சரி, மலர் மருத்துவத்தை கொடுத்துட்டே சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடிய அந்த பேரண்ட்ஸுக்கும் சரி, ஒரு குழந்தை பிறந்துட்டாங்கம்மா, அவங்களுக்கு அந்த பேரண்ட் என்னென்ன பண்ணணும்? பிறந்துட்டாங்கன்னு இல்லைங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால பண்ண முடியும். நான் பண்ணி இருக்கேன், அதை தான் நானும் உங்களுக்கு சொல்ல வரேன்.